ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா ஃபுட்டீஸ். வாங்க இன்றைக்கி 4 பொருள் வைத்து எப்படி தேங்காய் பாலில் ஐஸ் கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பார்த்திங்கன்னா கீறி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம செதுக்கி எடுத்துடலாம். செதுக்கி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். அதனால ஒரு 2 தடவையாவது தேங்காய் பால் எடுக்கணும். அவ்வளோதான். தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸி ஜார் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் தான் எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டியை வச்சு தனியாக பால் நம்ம எடுக்க போகிறோம். இது மாதிரி பால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லைங்களா பால் தனியாக, அந்த தேங்காவை மட்டும் மிக்ஸி ஜாரில் மறுபடியும் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பால் மறுபடியும் எடுக்கலாம். இது மாதிரி கை வச்சு அழுத்தி புழிஞ்சு தனியாக எடுத்துக்கோங்க பாலை. இப்போ பால் எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாணலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பால், அது மறுபடியும் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தில் நம்ம 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் அதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பால் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் 1 கப் அளவு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நல்லா கட்டி இல்லாமல் மறுபடியும் கரைச்சி எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்ற கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பார்த்திங்கனாவே தெரியும், முன்னைக்கு இப்போ ரொம்பவுமே திக்காகிடுச்சு. இதோ ஒரு பதத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது 5 ஏலக்காய் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்டுறலாம். இது மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் முந்திரியும் பாதாமும் நல்லா பவுட்ரு பண்ணி அடியில் போட்டு விட்டுக்கலாம். இப்போது நம்ம காய வச்சுருந்தீங்களா தேங்காய் பால், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதான் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே மறுபடியும் நம்ம பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் 3 ஹவர்ஸ்க்கு பக்கமாக இருக்கணும். வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே ஒரு கேக் மாதிரி இருக்குது. நாங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து அதே மாதிரி ஒரு குண்டாவில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு 5 நிமிட்ஸ் வைக்கலாம். இப்போது சைடில் கத்தி வச்சு கீறி விட்டுறலாம். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சைடில் ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். நான் தண்ணியில் வச்சதுனால ஒரு 5 நிமிட்ஸ் சேர்த்து ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சைடில் உருக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் கோகனட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.